அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்து ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணோம் அப்படின்னு. அதுக்கப்புறமும் இப்போ அப்படியே போயிட்டு இருக்கோம். பட் இதை ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குற மாதிரி யூடியூப்ல இருந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணா சில்வர் பிளே பட்டன் கொடுப்பாங்க. அந்த பிளே பட்டன் வந்து நமக்கு ரிசீவ் ஆயிருக்கு. அதை உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சில்வர் பிளே பட்டன் வந்து நம்ம கிட்ட வந்துடுச்சு. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க இல்லாம இதை வாங்கியிருக்க முடியாது. பட் நாம இன்னும் டிராவல் பண்ண வேண்டிய தூரம் அப்படிங்கிறது ரொம்ப இருக்கு. வாங்க சேர்ந்து போவோம். தேங்க்யூ சோ மச். திமுக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க தேர்தல் வாக்குறுதியில 90% நிறைவேற்றிட்டோம், 80% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு அமைச்சர்கள் மட்டும் கிடையாது, MK ஸ்டாலின் அவர்களே நாங்க வந்து இவ்வளவு வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடுப்பான திமுக அமைச்சர்கள் இப்போ என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க டோனையே மாத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே பணிஞ்சு போய் 80% நிறைவேற்றிட்டாங்க, நீங்க சொல்றது எல்லாம் அந்த நிறைவேற்றாத 20% இருக்கு பாருங்க, அதுலதான் வரும், அதுலதான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ டோனை மாத்தி என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றணுமா, யாரு சொன்னது அப்படின்னு எதிர்த்து பேச மக்களையே வந்து நாங்க சொல்லுவோம் தான், அதெல்லாம் செய்யணும்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மா சுப்பிரமணியம் இருக்காருல்ல, அவர் ஏற்கனவே எந்த ஒரு விஷயம் வந்தாலும் ஒரு சப்பக்கட்டு கட்டுறதை பார்த்தாவே நமக்கு செம்ம கோவம் வரும். அரசு எந்த தவறுமே செய்யாத மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் எல்லா தவறையும் செய்யற மாதிரி மாசு பேசுவாரு. பார்க்கறதுக்கு எரிச்சலா இருக்கு. மாசு பேரை அவரு நம்ம இமேஜை வந்து ஒரு ஏதாவது பிரஸ் மீட் கொடுக்கறத பார்த்தோம் அப்படின்னாவே காண்டாகிற அளவுக்கு இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் இருந்தாரு. பட் இப்ப மாசுவா அவர் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு கடுப்பேத்தி விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்ப அவங்க சொல்றாங்கல்ல, தேர்தல் வாக்குறுதி கொடுத்தா என்ன நிறைவேற்றணுமா, என்ன சட்டமா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல, நம்ம ஓட்டு போட்டு அமைச்சரானவங்க வந்து கேட்கிறாங்கல்ல. சோ நாம 2026 தேர்தல்ல நாம என்ன கேட்கலாம் அப்படின்னா, பணம் உங்ககிட்ட வாங்கிக்குவோம், யாரு கொடுக்குறீங்களோ பணம் கொடுக்கறத வாங்கிக்குவோம், ஆனா எங்களுக்கு தோன்றவங்களுக்கு போடுவோம். இதுக்கு முன்னாடி பணம் வாங்கிட்டா அவங்களுக்கு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்தது. இப்ப நாங்களே எங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிறோம், பணம் உங்கள்கிட்ட வாங்கினா நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு இருக்கா என்ன அப்படிங்கிற கேள்வியை நம்ம 2026ல கேட்டோம் அப்படின்னா, இவங்க இப்போ மாசு கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம பதிலடி கொடுத்த மாதிரி ஆயிடும். சோ பணம் யாரு கொடுக்குறாங்களோ எவ்வளவு கொடுக்குறாங்களோ வாங்கிக்கிங்க, யாரு அதிகமா கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும், வாங்கிக்கோங்க. வாங்கிக்கிட்டு பணம் உங்கள்கிட்ட வாங்கினா நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு யாருக்கு உங்களுக்கு பிடிக்குதோ உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா போதும், திமுக ஆட்சிக்கு வராது. மாசம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இந்த செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது ஒரு 4 நாளா ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, சென்னையில பல இடங்கள்ல அவங்களை அங்க இங்கேயும் கூப்பிட்டு போறதும், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல கொண்டு போய் விடுறதும், மண்டபத்துல வச்சு அடைக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அலைய விட்டுக்கிட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்த தற்காலிக செவிலியர்கள் வந்து அந்த போராட்டம் அப்படிங்கிறத கைவிடாம பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டிசம்பர் மாச பணியில நம்மளால காலையில எழுந்து ஒரு 5 மணிக்கு 6 மணிக்கு வெளியில போகிறதுனா அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு குளிருது. பட் இந்த பனி, இந்த குளிர் இதெல்லாம் பார்க்காம பெண்கள் செவிலியர்கள் வந்து சென்னையில பல இடங்கள்ல போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து தற்காலிக செவிலியர்களா இருக்காங்க, அவங்கள வந்து நிரந்தர செவிலியர்களா மாத்தணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டிமாண்ட். அதுக்கப்புறம் தான் வந்து சம வேலைக்கு சம ஊதியம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து எங்களை வேலைக்கு எடுத்தீங்க, எக்ஸாம் எழுதி தான் நாங்களும் வேலைக்கு வந்தோம், வேலைக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, ஆனா நீங்க வந்து இன்னும் எங்களை பணி நிரந்தரம் அப்படிங்கிறத பண்ணல, எங்களுக்கு பணி நிரந்தரம் வேணும் அப்படிங்கிறது தான் இப்போ செவிலியர்கள் வைக்கக்கூடிய ஒரு இந்த கோரிக்கை, இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாமே அதுக்கு தான். ஏன் அப்படின்னா, இந்த தற்காலிக செவிலியர்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து தொகுப்புதிய செவிலியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இவங்க செய்யற அதே வேலையை தான் நிரந்தர செவிலியர்கள் வந்து பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு சம்பளம் வந்து 50,000 60,000 இருக்கு, இவங்களுக்கு வந்து 15,000, அதிகபட்சம் ஒரு 18,000 வரைக்கும் தான் இருக்கு. இப்போ நம்மளால அந்த செவிலியர்கள் வழியை புரிஞ்சுக்க முடியுதுல்ல, இன்னொருத்தவங்க செய்த அதே வேலையை தான் இவங்களும் செய்யறாங்க. ஆனா அவங்கள விட 3 மடங்கு கம்மியா இவங்களுக்கு சம்பளம் கொடுத்தா இவங்க எப்படி அந்த வேலையை செய்ய முடியும், இவங்க எப்படி அவங்க வாழ்வாதாரத்தை நடத்த முடியும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வரும்ல. சோ அந்த அடிப்படையில அந்த மனசு குமுறல்ல தான் இப்போ இவ்வளவு செவிலியர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடியவங்க பிள்ளையை விட்டுட்டு, அப்பா அம்மா விட்டு, கணவரை விட்டுட்டு இங்க வந்து இந்த போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. சரிப்பா, அதுக்கு திமுக என்ன பண்ண முடியும், அதிமுக ஆட்சியிலும் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்றீங்க, திமுக என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு கேள்வி இருக்கலாம். திமுக அவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்கல்ல 2021ல, திமுக ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது அவங்களுடைய
போலியான தேர்தல் அறிவிப்புகள் அப்படின்னு நமக்கு தெரியும். நாங்க வந்தா அது செய்வோம் இது செய்வோம் அப்படின்னு நிறைய விஷயம் சொன்னாங்க. அதுல 356வது வாக்குறுதி என்ன அப்படின்னா, நாங்க வந்தோம் அப்படின்னா இத மாதிரி தற்காலிகமா இருக்கக்கூடிய செவிலியர்கள் எல்லாத்தையும் வந்து நிரந்தர பணிக்கு வந்து மாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு உத்தரவாதம் அப்படிங்கறத கொடுத்திருந்தாங்க. தேர்தல் அறிவிப்புல வெளியிட்டு இருந்தாங்க. சோ இப்போ அந்த செவிலியர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்ன அப்படின்னா, நீங்க அந்த தேர்தல் வாக்குறுதி 356ல சொன்னீங்கல்ல, அந்த அடிப்படையில எங்களை வந்து நிரந்தர செவிலியர்களா மாத்திருங்க. இதுக்கு ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் வந்தார் அப்படின்னா என்ன சொல்லலாம்? சரி, கொடுக்க மனசே இல்ல, அவங்கள மாத்தவே மாட்டீங்க அப்படின்னாலும் எதை மாதிரியான பதில் அப்படிங்கிறத சொல்லலாம். அரசு வந்து ஒரு நிதி நெருக்கடியில இருக்கு, பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க. நிறைய துறையை வந்து தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டம் போயிட்டு இருக்கு. நீங்க செவிலியர்களும் வந்து போராடினீங்க அப்படின்னா மருத்துவமனையில வந்து இத மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்க வரக்கூடிய பேஷண்ட் பாதிப்பாங்க. எந்த துறையில வேணாலும் போராட்டம் நடக்கலாம், மருத்துவத்துறையில நடக்கக்கூடாது. சோ கலைஞ்சு போங்க, சீக்கிரம் ஒரு நல்ல முடிவா எடுப்போம் அப்படின்னு சொல்றது சுகாதாரத்துறை அமைச்சருடைய பொறுப்பான பதிலா இருக்கலாம். ஆனா நம்ம மா சுப்பிரமணியம் என்ன சொல்றாரு அப்படின்னா, காலி பணியிடங்களே இல்லைங்க, அதனால தாங்க எங்களால உங்களுக்கு வேலை போட முடியல, எங்கள்ட்ட காலி பணியிடங்கள் இல்லை அப்படின்னு ஒரு அதிகார தோணியில ஃபர்ஸ்ட் நீங்க இந்த போராட்டம் நடத்தக்கூடாது அப்படிங்கிற டோன்ல வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், அரசு மருத்துவமனைக்கு போனீங்க அப்படின்னா அவ்வளவு பேர் உட்காந்துருப்பாங்க, உள்ள பாக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அங்க நர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் எல்லாம் ஊசி போடுறது, மாத்திரை கொடுக்கறது, அதை எழுதி கொடுக்கறது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா காலி பணியிடங்களே இல்லையா? இல்ல அப்படின்னா இவங்க என்னத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? இவங்களை வந்து தற்காலிக தொகுப்புதிய செவிலியர்களாகவும் வச்சுக்க தேவையில்ல. வேலையே இல்லை அப்படின்னா சும்மா அப்படா இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்களா, சும்மா வேலைக்கு வச்சிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது இல்ல. சோ இத மாதிரி ஒரு பதில வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இதோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. என்ன ஆகும்னா 356 தேர்தல் வாக்குறுதி, அதை நிறைவேற்றுங்க நிறைவேற்றுங்கன்னு கேக்குறீங்க. வாக்குறுதி கொடுத்துட்டா நிறைவேற்றி தான் ஆகணுமா அப்படிங்கிற டோன்ல மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசியிருக்காங்க. இந்த விஷயம் செவிலியர்கள் மனசுல வந்து ஒரு பெரிய கோபத்தை உண்டாக்குனதை தாண்டி, என்னடா அது, நாங்க எவ்வளவு கஷ்டத்துல எவ்வளவு ஒரு எத மாதிரியான ஒரு கஷ்டமான சூழல்ல வந்து இங்க குடும்பத்தை விட்டு வந்து போராடிட்டு இருக்கோம். சரி, நீங்க உடனடியா செய்யலைன்னா கூட செய்வோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லாம அறிவிப்பு கொடுத்தா செய்யணுமா அப்படின்னு கேட்கிறீங்களா அப்படிங்கிற கோபத்தை செவிலியர்கள் மனசுக்குள்ள உருவாக்கியிருக்கு. அதனாலதான் அந்த கோபத்தாலதான் 4வது நாளா அவ்வளவு பெண்கள் அவ்வளவு செவிலியர்கள் வந்து இந்த பனி குளிர் இதெல்லாம் பார்க்காம இதெல்லாம் தாண்டி போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த பனியால இந்த குளிரால உடம்பு சரியில்லாம போயிட்டு மருத்துவமனையிலையும் சேர்க்கப்பட்டிருக்காங்க. ஆனாலுமே அவ்வளவு பேர் சேர்க்கப்பட்டாலுமே நாங்க களைய மாட்டோம், என்ன நடந்தாலும் இங்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பேரும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஆட்சியில போராட்டம் நடத்தாத துறையே இல்லைன்னு சொல்லலாம். இருக்கக்கூடிய எல்லா துறையை சேர்ந்தவங்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக போராட்டம் அப்படிங்கிறத நடத்திட்டாங்க. ஆனா இப்போ ரீசன்ட் டைம்ல தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிறது திமுக அரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்ணாலும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு இந்த ரெண்டு தரப்புமே ரொம்ப உறுதியா இருக்காங்க. திமுகவும் உறுதியா இருக்காங்க, நீங்க என்ன பண்ணாலும் என்ன போராட்டம் நடத்தினாலும் நாங்க சொன்ன வாக்குறுதியை வந்து நிறைவேற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவும் ரொம்ப உறுதியா இருக்காங்க.